பிரிக்ஸ் நாடுங்க வந்து புது கரன்சியை உருவாக்க முயற்சி பண்றாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அதுல உறுப்பினரா இருக்கக்கூடிய ரஷ்யா, சைனா, இந்தியா, அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா சம்பந்தப்பட்ட நாடுங்க மேல 100% வரி விதிப்பேன், இது மட்டும் இல்லாம கடுமையான பொருளாதார தடை விதிப்பேன் அப்படின்ட்டு பகிரங்கமா எச்சரிச்சாருங்க. ட்ரம்போட இந்த பேச்சுக்கு பதில் சொல்ற விதமா ரஷ்யாவுடைய மாஸ்கோவில் நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல பேசி இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வந்து ட்ரம்ப் இன்னும் பழைய காலம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு உலக பொருளாதாரன்றது டாலரை நம்பி மட்டும் கிடையாது, மற்ற விஷயங்களை நோக்கியும் பயணிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால பிரிக்ஸ் நாடுங்க வந்து கண்டிப்பா புது கரன்சியை உருவாக்கியே தீருவாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய நாடுங்க வந்து டாலரை மட்டுமே முழுசா நம்பி இல்லாம அதுக்கு பதிலா தங்கத்தை வச்சிருக்காங்க. கூட அவங்களுடைய கரன்சியை வச்சு வர்த்தகம் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் பெரிய அளவுல பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அமெரிக்காவுடைய டாலருக்கு மாற்றா புது கரன்சின்றது உலகத்துல சீக்கிரமாவே வரத்தான் போகுது அப்படின்றத புதின் சொல்லியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம வர காலத்துல அமெரிக்காவுடைய பொருளாதார தடைன்றது எந்த நாட்டையும் எந்த ஒரு பாதிப்புக்கும் உள்ளாக்காது அப்படின்றதையும் புதின் சொல்லியிருக்காருங்க.